மதுரை பாண்டி முனீஸ்வரன் கோவில். பாண்டிய மன்னன் தெய்வமான கதை. மதுரை என்றாலே சட்டென அந்த நகரத்தையே காவல் காக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் உண்டு. அவர்தான் பாண்டி முனீஸ்வரன். இந்த தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. மதுரையை ஆண்ட ஒரு மாமன்னன் தான் இன்று தெய்வமாக அமர்ந்து அருள் பாலித்து வருகிறார். அவர் யார்? அவர் ஏன் முனீஸ்வரனாக மாறினார்? விரிவாக பார்ப்போம். பாண்டிய நெடுஞ்செழியன் நீதிக்காக உயிர் கொடுத்த வரலாறு. பாண்டி முனீஸ்வரன் வெறும் காவல் தெய்வம் மட்டுமல்ல. அவர் மதுரையை ஒரு காலத்தில் செங்கோல் ஏந்தி ஆட்சி செய்த பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன். அந்தச் சம்பவம் நடந்தது இதுதான். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரையில் கோவலன் என்ற வணிகன் தன் மனைவியின் சிலம்பை விற்க வந்தபோது அது அரசியின் சிலம்பை திருடிய கள்வன் என்று தவறாக கருதப்பட்டு மன்னரிடம் அழைத்து வரப்பட்டான். தீர விசாரிக்காத மன்னன் அவனுக்கு மரண தண்டனை விதித்தான். விஷயம் தெரிந்த கண்ணகி நீதி கேட்டு மன்னரின் அரசவைக்கு வருகிறாள். தன் சிலம்பை உடைத்து காட்டி அதில் இருப்பது மாணிக்கப் பரல்கள் என்று நிரூபிக்கிறாள். ஆனால் அரசியின் சிலம்பிலோ முத்துப்பரல்கள் இருந்தன. மன்னனின் வீழ்ச்சி. உண்மையை தெரிந்து கொண்ட மன்னன் ஒரு நொடி நிலைகுலைந்து போகிறான். செங்கோல் வழுவியதே, நான் ஒரு அரசன் அல்ல, நானே கள்வன் என்று கதறுகிறான். ஒரு அரசனின் மிக உயர்ந்த கடமை நீதி. அந்த நீதியை காப்பாற்ற தவறியதால் மனமுடைந்து அந்த அரியணையிலேயே விழுந்து தன் உயிரை துறக்கிறான். தெய்வமான கதை. தன் ஆட்சியில் ஒரு தவறு நடந்துவிட்டதே என்ற குற்றவுணர்வு அந்த மன்னனின் ஆன்மாவை துரத்தியது. அந்த ஆன்மா மதுரையின் எல்லையில் மேலமடை பகுதியில் ஒரு யோகியைப் போல தவக்கோலத்தில் அமர்ந்தது. மக்களுக்கு நீதி வழங்க தவறிய மன்னன் இப்போது அதே மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் காக்கும் காவல் தெய்வமாக உருவெடுத்தார். மண்ணில் புதைந்து கிடந்த அந்தச் சிலையை சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டெடுத்து மக்கள் வழிபடத் தொடங்கினார்கள். இன்று அந்த மன்னன் தன் பெயராலேயே பாண்டி முனி என்று அழைக்கப்படுகிறார். பாண்டி கோவில் உருவான கதை. கனவும் கண்டெடுப்பும். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இன்று கோவில் இருக்கும் இடம் ஒரு அடர்ந்த காடு மற்றும் புதர்கள் நிறைந்த பகுதியாக இருந்தது. அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. மதுரை அருகே இருந்த மேலமடை கிராமத்தில் வள்ளிமயில் மற்றும் அவர் கணவர் பெரியசாமி என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். ஒருநாள் இரவு பெரியசாமி அவரின் கனவில் ஒரு ஒளி பொருந்திய உருவம் தோன்றியது. அந்த உருவம் கம்பீரமான குரலில் பேசியது. நான் இந்த பகுதியில் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கிறேன். என்னை வெளியே எடுத்து மக்கள் வழிபடும்படி செய். நான் இந்த ஊரையும் மக்களையும் காப்பேன் என்று கூறி மறைந்தது. அடையாளத்தை தேடி அவர் கனவில் வந்த அந்த உருவம் யார் என்று தெரியாமல் பெரியசாமி குழப்பமடைந்தார். அடுத்த நாள் அந்த பகுதிக்குச் சென்று பார்த்தபோது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் பசுக்கள் தானாகவே பால் சொரிவதையும் சில விசித்திரமான அடையாளங்களையும் கண்டார். கிராம மக்கள் உதவியுடன் அந்த இடத்தை மெல்லத் தோண்ட ஆரம்பித்தார்கள். வெளிப்பட்ட பாண்டி முனி. பூமிக்கு அடியில் சுமார் சில அடிகள் தோண்டியபோது அங்கே ஒரு பிரம்மாண்டமான கற்சிலை தென்பட்டது. அது ஒரு யோகியைப் போல கால்களை மடித்து அமர்ந்து கையில் ஒரு தண்டாயுதம் ஏந்திய நிலையில் கம்பீரமாக இருந்தது. அதுதான் பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனின் அம்சம் கொண்ட பாண்டி முனி சிலை. முதல் வழிபாடு. சிலையை வெளியே எடுத்த அந்த தம்பதியினரே அந்த இடத்திலேயே ஒரு சிறிய கூரை வேய்ந்து வழிபடத் தொடங்கினார்கள். தொடக்கத்தில் அந்த தம்பதியினரின் குடும்பத்தினரே பூஜைகளை செய்து வந்தனர். நாளடைவில் அந்த பாண்டி முனீஸ்வரனின் சக்தி ஊரெங்கும் பரவியது. மக்கள் தங்கள் குறைகளைச் சொல்லத் தொடங்கினர். அவை ஒவ்வொன்றாக நிறைவேறவே ஒரு சிறிய கூரை இன்று மிகப்பெரிய கோவிலாக உருவெடுத்துள்ளது. பாண்டி முனீஸ்வரன் கோவிலின் தனித்துவமான சிறப்புகள். யோக நிலையில் வீற்றிருக்கும் முனி. பொதுவாக முனீஸ்வரன் அல்லது காவல் தெய்வங்கள் கையில் கத்தி அருவாள் ஏந்தி ஆக்ரோஷமான நின்ற கோலத்தில் இருப்பார்கள். ஆனால் இங்கே பாண்டி முனீஸ்வரன் பத்மாசனமிட்டு யோக நிலையில் அமர்ந்திருப்பார். இது அவர் ஒரு சந்நியாசியாக தவக்கோலத்தில் இருப்பதை உணர்த்துகிறது. அதே நேரம் அவர் கையில் உள்ள தண்டாயுதம் அவர் ஒரு அரசன் என்பதையும் நீதியை நிலைநாட்டும் காவலன் என்பதையும் காட்டுகிறது. உருவ வழிபாடு மற்றும் அருவ வழிபாடு. இங்கு பாண்டி முனீஸ்வரன் சிலையாக இருந்தாலும் அவருக்கு பின்னால் ஒரு திறந்தவெளி இருப்பதை கவனிக்கலாம். அதாவது இயற்கைக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த தடையும் இல்லை என்பதை குறிக்கும்.
இது அண்டவெளியே இறைவனின் வடிவம் என்ற தத்துவத்தை சொல்கிறது. அபிஷேகம் செய்யப்படாத இரகசியம். இங்குள்ள மூலவர் சிலை கல்லால் ஆனது கிடையாது. இது சுதை எனப்படும் ஒரு வகை மண் மற்றும் மூலிகைகளின் கலவையால் உருவானது. அதனால் இதற்கு தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்தால் சிலை சேதமடையும். எனவே எப்போதும் புனுகு சட்டம் மற்றும் சந்தன காப்பு மட்டுமே சாத்தப்படுகிறது. இதனால் அந்த சிலை எப்போதும் ஒரு தெய்வீக மனத்துடன் இருக்கும். போய் சொன்னால் தண்டனை. மதுரை சுற்றுவட்டாரத்தில் இன்றும் ஒரு பழக்கம் உண்டு. யாராவது போய் சொன்னால், நீ பாண்டி முனீஸ்வரன் கோவில் வாசல்ல வந்து இதைச் சொல்லு பார்ப்போம் என்று சவால் விடுவார்கள். அங்கே வந்து போய் சத்தியம் செய்தால் அந்த தெய்வமே அவர்களை தண்டிக்கும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் பல பஞ்சாயத்துகள் இந்த கோவில் வாசலில் இன்றும் தீர்த்து வைக்கப்படுகின்றன. சைவ மற்றும் வைணவ முறை. இங்கு பலி கொடுக்கும் வழக்கம் இருந்தாலும் மூலவர் பாண்டி முனீஸ்வரருக்கு முற்றிலும் சைவ முறையிலேயே பூஜைகள் நடக்கின்றன. இவருக்கு படைக்கப்படும் உணவுகள் மிகவும் எளிமையானவை. அதே சமயம் கோவிலின் மற்ற தெய்வங்களுக்கு அசைவ படைப்புகள் வழங்கப்படுகின்றன. இது சைவ, வைணவ மற்றும் கிராமிய வழிபாட்டு முறைகளின் சங்கமமாக திகழ்கிறது. நண்பர்களே, மதுரையின் எல்லையில் அமர்ந்து கொண்டு இன்றும் நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டி வரும் அந்த பாண்டி முனீஸ்வரனின் வரலாறு நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தைச் சொல்லுது. ஒரு அரசன் செய்த தவறுக்கு அவனது ஆன்மா இத்தனை நூற்றாண்டுகளாக தவமிருந்து மக்களுக்கான காவல் தெய்வமாக மாறியிருக்கிறது என்றால் அதுதான் இந்த மண்ணின் நீதிக்கு கிடைத்த வெற்றி. சாதாரண ஒரு மனிதன் தெய்வமாக மாறுவது என்பது அவன் மற்றவர்களுக்காக தன்னை எவ்வளவு தூரம் அர்ப்பணிக்கிறான் என்பதில் தான் இருக்கிறது. இன்று வரை மதுரையில் எந்த ஒரு சுப காரியம் தொடங்கினாலும் சரி, அல்லது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பாண்டி முனி இருக்கான், அவன் பார்த்துப்பான் என்கிற அந்த ஒற்றை வார்த்தை தான் பலருக்கு நம்பிக்கையாக இருக்கு. நீங்களும் உங்கள் வாழ்வில் ஒருமுறை மதுரைக்கு வந்தீர்கள் என்றால் மறக்காமல் இந்த பாண்டி முனீஸ்வரன் கோவிலுக்குச் சென்று அந்த பிரம்மாண்டத்தை நேரில் தரிசியுங்கள். அங்கே நிலவும் அந்த அமைதியும் அந்த தெய்வத்தின் கண்களில் இருக்கும் சக்தியும் நிச்சயம் உங்கள் மனக்குறையை போக்கும். இந்த பயனுள்ள வரலாற்று தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து மதுரையின் இந்த பெருமையை அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அடுத்ததாக எந்த கோவிலின் வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களின் ஆதரவு தான் இது போன்ற பல சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களை தேடித் தர எனக்கு ஊக்கமா இருக்கும். இதுவரை பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களைச் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.